இது 2012ஆம் ஆண்டு வந்த வினா, அடிக்கடி வந்திருக்கு. கிரேக்கருடைய பெருமைக்குரிய கட்டடக்கலை நிர்மாணிப்புகளும் பெருமை வாய்ந்த சிற்பக்கலையும் உலகுக்கு மாதிரிகளாக அமைந்தன. கிரேக்க உன்னத காலத்து சிற்ப கலைஞர்கள் நால்வரின் பெயர்களை குறிப்பிடுக. என 4 பேரை பத்தி நாங்க பேசணும் இதுல. அப்ப கிரேக்க சிற்பங்கள் சம்பந்தமா நாங்க சொல்லலாம். புராதன கிரேக்க கட்டட சிற்ப சாஸ்திர நிர்மாணிப்புகளில் பத்திரன் தேவாலய கட்டடக்கலை பண்புகள் பற்றி சுருக்கமாக விளக்குக. பத்திரன் தேவாலயத்தை பற்றி தனி வினா. லெக்கூன் சிலை ஹெலண்டிஸ்டிக் காலத்தில் உருவான விஷட ஆக்கமாகும். இதற்கு அடிப்படையாக அமைந்த புராதன செய்தியை குறிப்பிட்டு அதன் விஷட பண்புகளை மதிப்பிடுக. நல்ல வினா இது, கட்டாயம் செஞ்சு பாருங்க. இதுக்கான விடையை நான் இப்ப போடுவேனா. உங்களுக்கு தெரியும், மிக ஆரம்ப காலத்துல உள்ள சிற்பிகளாக வந்து பிராக்சிடெல்லஸ் என்ன, அது இப்போ அது மட்டும் இல்லாம பொலிக்ளிடஸ், ஆண்டிசோ, மெய்ரன், லிபி, லிசிபஸ், பிடிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய சிற்பிகள் எல்லாம் மிக ஆரம்ப கால சிற்பிகளா இருந்தாங்க. பத்தினம் தேவாலயத்தை பொறுத்த வரைக்கும் தரையில இருந்து 6 அடி உயரம் கொண்ட அத்திவாரத்தில் நிர்மாணிக்கப்பட்டிருக்குது. நீள் சதுர வடிவத்தில் நிர்மாணிக்கப்பட்ட ஒரு கட்டடம். 4 திசைகளையும் டொரிக் தூண்களை பயன்படுத்தி அமைக்கப்பட்ட ஆலயம். தேவாலயத்தின மத்திய பகுதியில் அந்த சிலைமனை கற்ப கிரகத்துல வந்து அத்தினா தேவதை வைக்கப்பட்டிருக்குது. அத்தினா தேவதைக்காகத்தான் இந்த கட்டடம் அமைக்கப்பட்டதாகவே சொல்லப்படுது. இந்த சிலைமனையை சுற்றி சுற்றுப்பிரகாரம் மாதிரி ஒரு அமைப்பு காட்டப்பட்டிருந்து சிலைமனைக்கு அண்மையில 2 அறைகள் காணப்பட்டது. சரிவுடன் கூடிய கூரை அமைப்பு, அதாவது 2 பக்கமும் சரிவான கூரை அமைப்பு நாங்க இந்த காலத்துல பார்க்கக்கூடியதா இருக்குது. தேவாலயத்துல முன்பக்கம் பின்பக்கம் கூரைக்கு கீழே முக்கோண வடிவமான தளம், அதாவது கேத்திர கணித பண்புகள் அமைக்கப்பட்டிருந்தது. ரைட். அது மட்டும் இல்லாம கூரைக்கு நேராக தேவாலயத்தை சுற்றி வர கிரேக்க நம்பிக்கைகளுக்குரிய அந்த செய்திகள் செதுக்கப்பட்டிருந்தது. உட்சுவர்கள் அத்தினா தெய்வத்துடைய ஆடை அணிகள் தொடர்பான நீண்ட தகவல்கள் விவரிக்கப்பட்டிருக்குது. அத்தினா போர்க்கடவுள், அவ அதாவது வீரத்துக்கான கடவுள், அவரோட கையில நாய்க்கான் செல்லக்கூடிய ஒரு தேவ உருவம் ஒன்று வைக்கப்பட்டிருக்கும். ஈட்டி கேடயம் தாங்கப்பட்டிருக்கும். இதற்காக அமைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. அப்ப இதை பத்தி நீங்க சுருக்கமாக 5 பாயிண்ட்ஸ் எழுதலாம். ஆனா நாங்க பார்க்க போற வினா இது இல்ல. அதே மாதிரி வந்து கடைசியா காணப்பட்ட வினா வந்து இதுல வந்து லெக்கூன் சிலையை பத்தி கழிக்குது ஹெலண்டிஸ்டிக் யுகத்துல. அப்ப இதுல வந்து டோஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஃபாதர் பூசகர் வந்து 2 பிள்ளைகளோட ஆண் பிள்ளைகளோட ஒரு தெய்வ சாபத்துக்கு ஆளாகிய ஒரு விதம் காட்டப்பட்டது. அதாவது கடல் பாம்பால பிணைக்கப்பட்டு தண்டிக்கப்படுகின்ற விதம், கடவுளுடைய வேதத்தை மறுத்ததால் அல்லது அவருடைய கட்டளையை மறுத்ததால ஏற்படுகின்ற அழிவை பைபிள்ல சொல்லப்படுகின்ற ஒரு விஷயத்த அடியொட்டி இந்த சிற்பம் செதுக்கப்பட்டிருக்குது. இதுல வந்து அந்த மலைப்பாம்பிட்ட இருந்து மீள்றதுக்கு முயற்சி எடுக்கக்கூடிய மெய்நிலைகளுடன் கூடிய 3 ஆணுடைய உருவங்கள் கலைஞரால சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்குது. இதுல வந்து மனித வடிவங்கள் வந்து வேகமான அசைவான மனித சக்தியை வெளிப்படுத்தக்கூடிய மாதிரி ஒரு நாடகப்பாங்க அல்லது ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு பாவத்தை வெளிப்படுத்தி போராடுவது மாதிரி காட்டப்பட்டிருக்குது. ஒயிட் மார்பிள ஊடகமாக கொண்டு காணப்படுற இந்த இது வந்து மூவருடைய ஆக்கமாக சொல்லப்படுது. அகசென்டர், அதினோடோரஸ், பொலிக்ளீடஸ் சொல்லக்கூடியவருடைய ஆக்கமாக சொல்லப்படுது. மனித வடிவங்களை 3 விதமாக பிரிக்கப்பட்டு 3 பேரையும் ஒரு பாம்பு, ஒரு பாம்பு அது அப்படியே சுற்றி வளைத்து பற்றி பிடித்து அவர்கள் விழுங்க தயாராக இருக்கிற விதத்தை ஒயிட் மார்பிள் மிக நேர்த்தியாக காட்டியிருக்கிறாங்க. இந்த சிற்பத்துல வந்து மனித வாழ்க்கையில பயம், வேதனை, முயற்சி, அதே போல வந்து ஒரு வீரத்தோட அது துணிவோட அதை எதிர்க்கிற விதம் எல்லாம் வந்து அந்த கற்கள்ல காட்டப்பட்டிருக்கிற விதம் அருமையாக இருக்குது. இது அவ்வளவு அந்த விஷயத்தை நீங்க சொல்லலாம். 2015ஆம் ஆண்டும் ஒரு வினா வந்திருக்குது. பாருங்க, எளிய கேத்திர உருவங்களை பயன்படுத்தி ஆரம்பித்த கிரேக்க சிற்பக்கலை கலைஞர்கள் முதிர்ச்சி அடைந்ததும் உன்னநிலையும் எய்தியது. பாருங்க எப்படி விதவிதமா கேட்கிறாங்கண்டு. அப்ப கிரேக்கர்களை இந்த மாதிரி கட்டாயம் எதிர்பார்க்கப்படுற விஷயம். கிரேக்கத்தோட ரோமம் பெருசா எதிர்பார்க்காட்டியும் கிரேக்கத்தோட தொடர்புபடுத்தி ரோம கலையை கேட்கலாம். அப்ப கிரேக்க கலை வந்து ஒரு கேள்வியை நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன் சாய்ஸ் வினாக்கள்ல. அதனால்தான் இந்த பாடத்தை நான் எடுத்தேன் இன்னைக்கு. இந்த வினாவும் முக்கியமான வினா புள்ளிகள் பாருங்க. நீங்க வந்து ஒரு அனலைஸ் செஞ்சு பாத்தீங்கன்னு சொன்னா பாஸ் பேப்பர்ல அடிக்கடி வார ஒரு வினாவாக கிரேக்க கலை காணப்படுது. முதலாவது கேள்வி, கிரேக்க சிலை கலைஞர்கள் தமது படைப்புகளுக்காக பயன்படுத்திய கருப்பொருள் 4 பேரிடுக. பாருங்க, வந்து கேட்டாங்க வந்து சிற்பிகள் 4 பேரிட சொன்னாங்க. இப்ப வந்து அவங்க சிற்ப கலைஞர்கள் தங்களுடைய கருப்பொருளாக பயன்படுத்திய சிற்பங்களுக்காக பயன்படுத்திய கருப்பொருளை கேட்கிறாங்க. பாருங்க இப்படி எல்லாம் விதவிதமா நுணுக்கமாக வினா கேட்கிறாங்க. அப்ப நீங்க நல்லா படிக்க வேண்டிய ஒரு பகுதி. ஆரம்ப காலத்துல கிரேக்க சிலைகள் எகிப்திய செல்வாக்கு காணப்படுது, சுருக்கமாக விளக்குக. அப்ப நீங்க குரோஸ் குரேன்னு சொல்லக்கூடிய சிலையை வச்சு கொண்டுதான் நீங்க விளக்கணும். விரைப்பான தன்மை,
கேத்திர கடித பாங்கு என சிலைகள்ல வந்து முன்னோக்கி கால் வச்சிருக்கிறாப்புல ஒரு அசைவற்ற ஒரு விரைப்பான தன்மை, உயிரற்ற தன்மை, இதெல்லாம் வந்து ஆரம்ப கால கிரேக்க சிற்பங்கள்ல காணப்பட்ட பண்புகள் பிள்ளைகள். இதை வச்சு கொண்டுதான் நீங்க எழுதணும் 5 புள்ளிகளுக்குரிய வினா. அடுத்தது, கிரேக்க கலைஞர்கள் மேன்மை காலத்தில் சிலை அமைப்பதில் தேர்ச்சி நிலை அடைந்த போதிலும் அவர்களின் சிலைகள் ஹெலண்டிஸ்டிக் காலத்தில் மிக வெளிப்படையாக தோன்றுகிறது, ஆராய்க. அப்ப கிரேக்க சிற்பக்கலை சம்பந்தமா சொல்லிட்டு ஹெலண்டிஸ்டிக் யுகத்துக்கு வரணும். ஹெலண்டிஸ்டிக் யுகத்துல நேரடியாகவே நாங்க பார்த்த மாதிரி ஹெலண்டிஸ்டிக் யுகத்துல தோன்றிய சிற்பமாக நாங்க வந்து சொல்லக்கூடிய சிற்பம் வந்து முக்கியமாக எங்களுடைய லெக்கூன் சிலை தான். சரியா, லெக்கூன் சிலையை நாங்க சொல்லலாம். அதே போல வந்து மரணிக்கும் மனிதன், அதாவது மரணிக்கும் கோள்னு சொல்லக்கூடிய அந்த சிலையை நாங்க பார்க்கலாம். இறக்கும் காலத்தியன்னு சொல்லுவாங்க. இப்படியாக இந்த உருவத்தை நாங்க உதாரணமாக கொண்டு விளக்கப்படுத்தலாம் 8 மார்க்ஸ். இப்ப 2015 அவருக்கு வினா வந்து பாருங்க. இதுல நான் சுருக்கமா அந்த விடைகளை சொல்லிட்டு போறேன். இப்ப நான் இன்னைக்கு பாக்குற வினாவுக்கு நாங்க வரணும். கிரேக்க சிலை கலைஞர்கள் தமது படைப்புகளுக்காக பயன்படுத்திய கருப்பொருள்கள் 4 பெயரிடுக. எப்படியெல்லாம் எடுத்தாங்கன்னா, முதலாவது விளையாட்டு வீரர்களை வந்து ஒரு மாடலா எடுத்திருக்கிறாங்க. அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு மயூரன் சிலை அல்லது அல்லது பருதி வட்டம் வீசுபவன் சொல்லக்கூடிய சிலை. அதே போல ஈட்டி எறிபவன் என அந்த இதெல்லாம் வந்து விளையாட்டு, அதாவது மெய்வல்லுன விளையாட்டுக்களை இந்த மக்கள் தேர்ச்சி பெற்றமைக்கான சான்றுகளை அது சொல்லுது. அப்ப இவங்க வந்து சிலைகளுக்காக ஒரு கருப்பொருளாக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க போர் வீரர்களுடைய உடல் கூற்றையும் அது மட்டும் இல்ல அவருடைய மெய்நிலைகளையும் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. சாதாரண மனிதர்கள் சாமானியர்கள் எடுத்திருக்கிறாங்க. அதுக்கும் நாங்க உதாரணங்களை சொல்லலாம். உதாரணமா வந்து ஹேமிசம் டயோனிசம் போன்ற விஷயங்களை சொல்லலாம். ரைட். அடுத்தது வந்து இளைஞர் யுவதிகளை வந்து எடுத்திருக்கிறாங்க. இளைஞர் யுவதிகள் சொல்லிகளை வந்து மரணிக்கும் கோல் ஏந்திருக்கிறவர் போன்ற சிலைகளுக்கு உதாரணமாக சொல்லலாம். அடுத்தது வந்து தெய்வ சிலைகள், தேவதை சிலைகளை வந்து சிற்பத்துக்கு கருப்பொருளா எடுத்திருக்கிறாங்க. உதாரணமா வீனஸ் தி மேலோஸ் தி திறக்கப்பட்ட வீனஸ் சிற்பம். அது மட்டும் இல்லாம அத்தீனா தேவதை, இவங்கள் எல்லாம் வந்து தெய்வ உருவங்களை பிரதிபலிக்கிற உருவம். அப்ப இதுல 4 கொடுத்தா போதுமே இருக்குன்னு நினைக்கிறேன்னா ஒரு போக்கிலே சொல்லி கொண்டு போறேன். இப்ப அதுல அந்த சிலையை தான் இதுல நான் உங்களுக்கு காட்டியிருக்கிற பிள்ளைகள். இதுல ஆரம்ப கால கிரேக்க சிலைகள் எகிப்து செல்வா காணப்பட்டது சுருக்கமாக விளக்க இதை பாயிண்ட்ஸ் நான் போட்டிக்கிறேன் பாருங்க. ஆரம்ப காலத்துல உருவாக்கப்பட்ட கிரேக்க சிற்பங்கள்ல வந்து அப்பலோ, குறை, டெடலிக்ஸ், டெட்டஸ்லிஸ், மொட்ரோ, பொலிட்டியன் நூதன சாலையில காணப்படுகின்ற இளைஞர்களுடைய வடிவம் முக்கியமாக காணப்படுது. இதுல கேத்திர கணித கோட்பாடுகள் பின்பற்றப்பட்டது. கேத்திர கணித கோட்பாடு நான் சொல்றது என்னன்னு சொன்னா, ஒரு நீள் சதுரம் அல்லது சதுரம் போன்ற அமைப்பு, முக்கோணம் போன்ற அமைப்புகளை பின்பற்றி அந்த சிலைகள் அமைச்சிருக்கிற விதம், நிற்கிற மாதிரி, அமர்ந்திருக்கிற மாதிரி, அப்படி. அப்ப சலனம் அசைவு மிக முக்கியமாக காட்டப்பட்டிருக்காது இதுல. சரியா, அதுல அது ஃபீலிங்ஸ் அல்லது பாவங்கள் முதன்மை பெறாது. நேரான தன்மை, விரப்புத்தன்மை தான் இதுல காணப்படும். சரியா, தொங்க விட்ட மாதிரி உடல்ல அல்லது கைகளை அப்படி இருக்கும். தோள்பட்டைகள் அகன்ற மாதிரி முக்கோண வடிவத்தில் அப்படி காட்டப்பட்டிருக்கிற லட்சணங்கள் ஒரு காலம் முன்னுக்கு வச்ச மாதிரி. இப்ப இதெல்லாம் வந்து எகிப்திய சிலைகளை தான் நாங்க பார்க்கலாம். மென்குறையும் அவனது மனைவியும் சொல்லக்கூடிய சிற்பத்தை பார்த்திருக்கிறோம். அப்ப இந்த வினாவுக்கு இப்படியான பாயிண்ட்ஸ்கள் எழுதணும். கிரேக்க கலைஞர்கள் மேன்மை காலத்தில் சிலை அமைப்பதில் தேர்ச்சி நிலை அடைந்த போதிலும் அவர்களின் சிலை ஹெலண்டிஸ்டிக் யுகத்துல தான் மிக வெளிப்படைத்தன்மையாக தோன்றின. உதாரணத்தோட விளக்க சொல்கிறார். அப்ப மேன்மை கால சிலைகளை பார்க்க ஹெலண்டிஸ்டிக் யுக சிலைகள் வந்து உணர்வு வெளிப்பாடுகள், உணர்வுன்னு சொன்னா பாவங்கள், ஃபீலிங்ஸை வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறாங்க. அது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். அதுக்கு எடுத்துக்காட்டாக தான் லெக்கோன் சிலை, லெக்கோன்னு சொல்லக்கூடிய சிலை, அதாவது மலைப்பாம்பிட்ட பிணைக்கப்பட்ட தந்தையும் 2 புதல்வர்களும் சிலையை நான் உங்களுக்கு விளக்கப்படுத்துறேன். சரியா, அப்ப அந்த அந்த சிற்பம் முக்கியமான ஒரு சிற்பம். சரிதானே. அப்ப இந்த கால ஆக்கங்களை வந்து ஒரு நிறைவான ஒரு சிற்ப கோட்பாட்டை காண முடியுது. இந்த சிற்பம் வந்து சிற்பக்கலையில வந்து கிரேக்கர்கள் வந்து உயிரூட்டமான மாநில மரபை மீறிய பாங்கை பெற்றவர்கள் என மனிதர்களை வந்து அப்படியே அச்சொட்டா காட்டுறதுல தேர்ச்சி பெற்றவர்கள் காட்டுற ஒரு சிலையாக நாங்க இதை பார்க்கலாம். இப்ப இந்த சிற்ப அமைப்பு வந்து பின்னைய காலத்துல ரோம கலைக்கும் வழிகாட்டியாக திகழ்ந்தது பிள்ளைகள். இதனால்தான் நாங்க அதை அப்படி சொல்றோம். அப்ப மேன்மை காலம் சொல்லக்கூடிய இந்த காலத்துல சிலைகளை பார்க்க யதார்த்த பூர்வமான தன்மை கொண்ட உணர்ச்சி வெளிப்படுகின்ற ஃபீலிங்ஸை அடிப்படையாக கொண்ட சிற்பம் தான் ஹெலண்டிஸ்டிக் யுகத்துல தோற்றம் பெற்றது. குறிப்பாக மனிதர்களுடைய குணாதிசயங்கள், பிஹேவியர்ஸ், கேரக்டர்ஸ், தனித்துவமான பண்புகளை வெளிப்படுத்தி காட்டியிருந்தாங்க. இப்ப பாருங்க, இந்த காலத்துல உள்ள சிற்பங்கள்ல மனித குணாதிசயங்கள் வெளிப்படுத்தப்படுது. இப்ப கிரேக்கத்தில் உள்ள சிற்பங்கள்ல மனிதன உண்மையான குண அம்சங்கள் வெளிப்படுத்தப்படுறது ஒரு இலட்சணம். இலட்சணம் சரி, ஒரு பண்பு. சரி, இப்ப வயதான
பெண் வியாபாரின்னு சொல்லக்கூடிய சிலையை நீங்க பார்க்கலாம். கன்னிகையுடைய உடல் கட்டமைப்பை வெளிக்காட்டி காண்றது வீனஸ் சிலையில நாங்க பார்க்கலாம். ஏன்னா அவ சரியான உடல் கட்டழக ஒரு கன்னிகை ஒரு உடலை விட்டு உடை நழுவிச் செல்லுகின்ற காட்சி, மென்மை தன்மையை காட்டுறதுக்கு ஷோல் ஒன்று வலிவு செய்யறாங்க, ஒரு குட்டியான கேசர் மேலோஸ்துவில் இந்த அகழ்ந்தெடுக்கப்பட்ட அந்த சிலை வச்சுக்கொண்டு நீங்க உதாரணம் சொல்லலாம். அது மட்டும் இல்லாம உடைகள் சால்வைகள் வெளிப்படுத்துகையில வந்து சிற்ப சாஸ்திர நிபுணத்துவத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அது நிறைய இடங்கள்ல பாக்குறோம் நாங்க. உதாரணமா ஹேமிசம் டயோனிசம்ல உள்ள அந்த பெட்ஷீட் இருக்குதானே, அது சரியா பேலன்ஸ் பண்ணுது ஆடைகளை. அவங்களுடைய சிற்பங்கள்ல வந்து அதிகமாக அந்த நெளிவு சுழிவுகள், ஆடை அமைப்புகள், கம்பளி போன்ற அந்த தடித்த ஆடைகளுடைய அமைப்பு, ஆடையுடைய சுருக்கங்கள் எல்லாம் மிக அற்புதமாக காட்டப்பட்டிருக்கிற விதம் வந்து இந்த காலத்துல உள்ள மேன்மையான ஒரு பண்பாக, ஒரு லட்சணமாக நாங்க பார்க்கிறோம். ஏன்னா சுருக்கங்களோட வளைஞ்சு நெளிஞ்சு காணப்படுகின்ற அந்த சால்வைகள் அது அந்த ஆழங்கள் காட்டப்பட்டிருக்கு. அப்ப ஹெலண்டிஸ்டிக் சிற்பங்களை முதன்நிலைப்படுத்தி இவைகள் வந்து செய்யப்பட்டிருக்கிற ஒரு விஷயத்த நாங்க பார்க்கலாம். உதாரணம் பாருங்க, இந்த மலைப்பாம்பட்டு இந்த பிடிப்பட்ட அந்த தந்தையும் புதல்வர்கள் அதுல ஆணுடைய உடல் கட்டழக பாருங்க பாப்போம். இந்த ஸ்ட்ரக்சரை ஒரு ஜிம்முக்கு போற ஒரு ஆணுடைய உடல் அமைப்பு எப்படி இருக்குமோ, தசை அமைப்பு மிக அதே மாதிரி இருக்குதுனே. அதே மாதிரி அந்த 3 பேருடைய முகத்தை பாருங்க. அவங்க அந்த கஷ்டத்துல இந்த போராடுற தன்மை, அந்த அந்த விஷயங்கள் வந்து இதுல சொல்லப்படுது. இந்த பாருங்க அந்த ஆடை மடிப்புகள், இந்த ஆணுக்கு பின்னுக்கு உள்ள ஆடை மடிப்பு, அதே மாதிரி இவனுக்கு பின்னுக்கு உள்ள அந்த ஆடை மடிப்பை பாருங்க, இவருக்கு கீழே உள்ள இந்த பெட்ஷீட் போன்ற அமைப்பை பாருங்க. இப்ப இந்த சிற்பத்தை சரியான சமவிகிதத்தை பேண்டதுக்கு அற்புதமாக அமைச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி மயிர் முடிச்சுக்கள்லாம் பாருங்களேன், சரியா அந்த மயிர் அடர்ந்த மயிர் முடிச்சுகள்லாம் கூட அற்புதமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. சமோத்தராசின் வெற்றி தேவதை இந்த உருவம் வந்து ஹெலண்டிஸ்டிக் யுகத்துல உள்ளது. அதுல பாருங்க ஆடை அமைப்புகளை பாருங்க. அப்ப இந்த மாதிரி பிள்ளைகள் நிறைய கேள்விகள் வந்து கிரேக்கத்துல இடம் பெற்றிருக்குது. கிரேக்கம் சம்பந்தமாக நீங்க நிறைய பார்க்கிறது பொருத்தமாக இருக்கும்.